அன்பு இருக்காங்களா? வாங்க உள்ள வாங்க. என்ன கிறிஸ்டோஃபர் உள்ள? பத்து வருஷம் பணத்துக்காக 10 வருஷம் நீ என் கூட பேசாம இருந்தல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட நீ மறந்துட்டியடா. ஆனா நான் மறக்கல. இப்ப கூட நீ நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். பிசினஸ்ல நமக்கு எவ்வளவு போட்டி இருந்தாலும் நீ என் நண்பன்டா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் பட்ட கஷ்டம் எதுவும் வீண் போகல. என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும். உண்மையா பிறந்த என் பையனையும் எப்படியாவது பேச வைக்கணும். உன்னை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். தங்கச்சியை கேட்டதா சொல்றா. நான் உன் நண்பன்டா. மிருகம் இன்னொரு மிருகத்துக்கிட்ட இரக்கத்தை காட்டாது. இவ ஏண்டி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா? ஏய் மச்சி, காலேஜ் போகாம ஏன் இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க? ஏய் உன்னை தாண்டி கேக்குறேன். காலையில ஹாஸ்பிட்டல் போயிருந்தோண்டி. உங்க அம்மாவுக்கு பிரெயின் வாஷ் ரொம்ப வீக்காக இருக்குமா? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்போ எல்லாருக்கும் வர அதே ப்ராப்ளம்ஸ் தான். ஆப்ரேஷன் பண்ணோன்னா எப்படின்னு 3 lakhs மேலே செலவாகும். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. மற்றபடி வேறு எது எங்களால் இப்போ கேரண்டியாக சொல்ல முடியாது. விடுடி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகாது, ஃபீல் பண்ணாத. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். என்ன மச்சி, உங்க அண்ணா வராரு? அப்பாவோட ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காருடி, அவங்கள பார்க்க போறோம். ஓ அப்படியா? ஹாய் பாஸ், எப்படி இருக்கீங்க? என்ன பாஸ் பேசவே மாட்டீங்க? ஏய் அவர் என்னைக்கிடி பேசியிருக்காரு? எப்பவுமே தலையாட்டி பொம்மர் தானே தலையாட்டின்னு இருப்பாரு. அண்ணா அண்ணா, அவங்களுக்கு பிறந்ததுல இருந்தே பேச்சு வராதுடி. அண்ணா விடுனா, அவளுங்க கிடக்குறாளுங்க. நம்ம அம்மாக்கு பணத்தை ரெடி பண்ற வழியை பார்ப்போம். பாஸ் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அங்கிள், என்னோட பேர் பிரியங்கா. நான் கிறிஸ்டோஃபருடைய மகள் அங்கிள். இது எங்க அண்ணா. நான் உங்ககிட்ட போன்ல டீட்டெயிலா பேசியிருந்தேன்ல. என்ன கிறிஸ்டோஃபரை போட்ட மாதிரி அவங்க பசங்களையும் போட்டுடலாம். உலகத்துல சாவை விட மோசமானது பயம். அந்த பயத்தை மட்டும் அவங்களுக்கு காட்டு, சாவை அவங்களே தேடி போவாங்க. ஹலோ அண்ணா, அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்களா அண்ணா? ஹே அண்ணா,
நீதானா நான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே. விசுவாசம் என்றால் என்ன என்று ஒரு வாலிபன் என்னிடத்தில் வந்து கேட்டான். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் ஒரு நாள் நீ தனியாக விடப்படுவாய். உதவி செய்ய ஒருவரும் இருக்க மாட்டார்கள். பண கஷ்டம் உன்னை நெருக்கும். உயிர் போகின்ற நிலை ஏற்படும். அப்பொழுது உன் கண்ணில் ஒரு சொட்டு பயமும் இல்லாமல் எனக்காய் உயிரை கொடுக்கிற இயேசு இருக்கிறார் என்று நீ நினைக்கிறாய் பார், அதுதான் விசுவாசம் என்றேன். அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தையும் தூக்கிட்டோம், பொண்ணையும் தூக்கிட்டோம், ஆனால் கண்டுக்கவே இல்லைண்ணே. எவனோ ரோட்டில் விட்டான், அவனை காப்பாற்ற போயிட்டானே. உனக்குலாம் பாசமே இல்லை, இவெல்லாம் என்ன கிறிஸ்தவனோ? ஆக்சிடென்ட் ஆனது என் புள்ளடா. நான் உன் குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைச்சேன்டா. ஆனா நீ என் குடும்பத்தையே வாழ வச்சுட்டடா. என் நெஞ்ச உடைச்சிட்டடா. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் முதல்ல அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண. மேடம், நாங்க சிஎஸ்ஐ சர்ச்ல இருந்து வரோம். இங்க ஒரு அம்மா சீரியஸா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஃப்ரெண்டோட அம்மா தான். அவங்க எந்த வார்டுல இருக்காங்க? 306ல போய் பாருங்க. அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதாம்மா? நீங்க சாக போறீங்கன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்கம்மா, அது மட்டும் நடக்கவே நடக்காது. உங்க உயிரை எடுக்கணும்னா உங்களுக்காக உயிரை கொடுக்க ஒருத்தர் இருக்காரு. அவரை மீறி யாரும் உங்களை எதுவுமே பண்ண முடியாதுமா. இப்ப நாங்க எல்லாரும் உங்களுக்காக ஜெபிக்க போறோம். நீங்க பயத்தை தூக்கி குப்பையில போடுங்கம்மா. நீங்க நாளைக்கு இந்த உலகத்துக்காக ஜெபிக்க போறீங்கம்மா. இதை நாங்க உண்மையா விசுவாசிக்கிறோம்மா. நீ வாழ உன் சுவாசம் உனக்கு உதவுகிறது. ஆனால் அந்த சுவாசம் கூட உனக்கு சொந்தமில்லை. மாறா உலகில் மறைந்து கொண்டிருக்கும் அன்பை வெடிக்கச் செய். அது உன்னை பிறருக்காக வாழச் செய்யும். அவர் கிருபை உன்மேல் காணப்படும். உன்னுடைய வளர்ச்சிக்கு இந்த உலகம் ஈடாகாது.